அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இதுவரைக்கும் இந்துக்களுக்கு உண்டான சொத்துரிமை எப்படி இறங்குச்சு, இந்துக்களுக்கான அந்த இறங்குரிமை எப்படி அமைஞ்சிச்சு, யார் முதல்ல சொத்து பெறுவா, யாருக்கு கடைசியில சொத்து கிடைக்கும், முதல் தர வகுப்பினர்னா யாரு, இரண்டாம் தர வகுப்பினர்னா யாரு, தயாபர்கள்னா யாரு, பந்துக்கள்னா யாருன்னு நம்ம ஒரு இந்து முறையில உள்ள இந்துக்களுக்கு உண்டான சொத்துரிமை பத்தி பார்த்தோம். இனிமேல் நம்ம பார்க்க போறது எப்படின்னா முஸ்லிம்கள் பத்தி. ஏன்னா இந்துக்களுக்கு உண்டான சொத்துரிமை எப்படிலாம் இறங்குச்சுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் முஸ்லிம்களுக்கு உண்டான அந்த சொத்துரிமைகள்லாம் எப்படி இறங்கிருக்கிறதும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். ஏனென்றால் ஒவ்வொரு மதத்துக்குமே ஒவ்வொரு மாதிரியான கோட்பாடுகள் இருக்கும். அதுக்கான சட்டத்திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நம்ம சட்டத்துல ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். முக்கியமா இது லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா ஃபேமிலி லா 2 அப்படின்னு ஒரு சப்ஜெக்டே உங்களுக்கு இருக்கு. அதுல இந்துக்களுக்கு தனியாக ஒரு இது உண்டு, அதுக்கப்புறம் முஸ்லிம்கள்னு வரும். இதுல முஸ்லிம்களுக்கு வரும்போது ஷிபா அப்படிங்கிறது தான் வரும், அதாவது கொடை அப்படிங்கிறத பத்தி படிப்போம். அதுக்கான வீடியோ தான் இது. இனிமேல் அதை பத்தி தான் படிக்க போறோம்.